Praise you, Lord. We glorify your name. Name above all the names, we worship you, Lord. You are the kings of kings and Lord of lords. Oh, Rasha. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. இந்த நாளை காண சிறு கருமைக்காக நன்றி. ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் உங்களை துதிக்க அது போதாது ராஜா. ஆண்டவர் எத்தனை நன்மைகளை எனக்கு செய்தது, எவ்வளவாய் இரக்கம் பாராட்டிய ஜீவனை உமக்கு முன்பு நிறுத்தி இருக்கிறது. தூதர்களை காற்றுகளாய் பயன்படுத்துகிறவர், உடைய ஊழியர்களை அக்கினி சுவாலையாய் பயன்படுத்துகிறவர். ஒவ்வொருவரும் அக்கினி சுவாலையாய் எழுமட்டும். இந்த காலவெளியில அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரையும் மூடட்டும். ஒவ்வொருவரையும் அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் மூடி மறைக்கட்டும். தேவ அபிஷேகம் தேவனுடைய வல்லமை இடத்துல இறங்கட்டும். தன்னுடைய பிரசன்னம் தன்னுடைய பிரசன்னம் இந்த இடத்தை ஆட்கொள்ளட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு ஒப்புக்கொடுக்கணும். என் தேவன் வழி நடத்துவீராக, என் தேவன் பொறுப்பெடுத்து கொள்வீராக. என் தேவனுடைய வல்லமை இடத்துல இறங்கி ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். பிரசன்னம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் கடந்து வந்ததற்காக நன்றி. அதிசயமான காரியங்களை எங்களுக்கு நடப்பிப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் உடைய கையில் வரைந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. வழி நடத்தும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உட்காருவோம். Praise the Lord. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்களை வரவேற்றுகளை தெரிவிக்கிறேன். இந்த நாளில் தியானத்திற்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலேசியர் 1 அதிகாரம் வசனம் 24 தொடங்கி 29 வரை நாம் வாசிக்க கேட்போம். கொலேசியர் 1 அதிகாரம், Book of Colossians, chapter 1, verses 24 to 29. வாசிக்க கேட்போம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தை நிறைவேற்றுகிறேன். தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு
வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவனுடைய வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துவதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தினால் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமாயிருக்கிறார். உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த திருச்சபைக்குள் தேவனுடைய திட்டத்தின்படி, அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி தேவனால் அழைத்து வரப்பட்டிருக்கிற தேவ ஜனமாகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய கடைசி கால ரகசியமான தேவ செய்தி, the secret of good news, சுவிசேஷத்தின் ரகசியம். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தின் ரகசியம். Paul considers his own role in whispered preaching of good news. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நியமிக்கப்பட்ட இந்த கனமான பொறுப்பை அவன் எப்படி சபைகளுக்குள் சொல்லுகிறான், மற்ற ஜனங்கள் அறியும்படி சொல்லுகிறான். ஏன் இதற்காக தேவன் அவனை தெரிந்து கொண்டார்? இனி சபையாகி நாம் கிறிஸ்துவின் முகாந்தரம் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஊழியக்காரர்களாய் நியமிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற நாம் சபை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஈடுபாடுகள் எது? உலகத்தின் வழிபாடுகள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறதா, அல்லது கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலக வழிபாடுகளை இன்றைக்கு வேறு திசையில் எடுத்துச் செல்கிறதா? இவைகளை நாம் பார்க்கிற பொழுது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், எனக்கு நியமிக்கப்பட்டது வேலை. கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஏற்படுகிற உபத்திரவங்கள், மனவேதனைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், பாடுகள், இவைகளை எல்லாம் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை. இந்த சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்பட்டது, ஏன் அறிவிக்கப்பட்டது என்று பார்க்கிற பொழுது இவைகளால் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்ற நினைக்கிற ஒரு காரியம், நிறைவேற்ற நினைக்கிற ஒரு ரகசியம், இத்தனை காலம் தேவன் மூடி வைத்திருந்த, பாதுகாப்பாய் வைத்திருந்த இந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை இந்த நாட்களிலே தேவன் நமக்கு மாத்திரமல்ல, அதாவது சபைக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்குள்ளும் அதை நிறைவேற்ற தேவன் சித்தம் கொண்டவராய் இந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆதி காலங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஜனங்களுடைய மனதை மாற்றி, சிந்தனைகளை மாற்றி, யோசனைகளை மாற்றி, செயல்பாடுகளை மாற்றி, திட்டங்களை மாற்றி, தீர்மானங்களை மாற்றி, எடுக்கிற எண்ணங்களை எல்லாவற்றிலும் அவர்களுக்கு உணர்வடைய செய்து கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர்களை மாத்திரம் கொடுத்து வந்தார்கள். அப்படி கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் வரைத்தார்கள். ஆனால் தேவ ராஜ்யத்தின் நிச்சயத்தை ஒருவரும் உணராது இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளையே, இந்த சுவிசேஷத்தை கேட்கிற உனக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகும்படிக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களாகவும் அவரோடு உயிர் தழுகிறவர்களாகவும் நிச்சயம் உண்டாகும்படி இந்த ரகசியம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. வாழ்க்கையில எத்தனை காலம் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம், விசுவாசம் அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தைரியம் அற்றவர்களாய் இருந்திருக்கலாம், குழப்பம் உடையவர்களாய் இருந்திருக்கலாம், எந்த சூழ்நிலையிலே எப்படி ஜெபிப்பது என்று அறியாமல் இருந்திருக்கலாம்.
இந்த காலங்களை எல்லாம் மறந்து சுவிசேஷத்தின் நற்செய்தியை அறிந்து கொள்ளும்படி ரகசியமாய் இத்தனை கால தேவனாகிய கர்த்தர் தாம் பாதுகாத்து வைத்திருந்த இந்த மேன்மையும் மகத்துவத்தை இன்றைக்கு தேவன் உனக்கு வெளிப்படுத்துகிறார். Paul considered the work of God in the last days, how to share the good news to the Gentiles, how to proclaim the gospel to the earth of victory. But every step we need a conclusion. What we demonstrate, what we learn, what we practice in the church today. If we are not, everyone should be answerable to God. God acknowledging in these messages for the last days Christians. கடைசி கால கிறிஸ்தவர்களுக்குள் என் தேவன் இதை வெளிப்படுத்துகிறபடினாலே நீங்கள் பயத்திலும் தேவ பக்தியிலும் உணர்வுள்ளவர்களாய் கிறிஸ்துவின் பிரமாணங்களை பரிமாற்றுகிறவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் அநேகரை கொண்டு வருவதற்கு ஏதுவாய் கிறிஸ்து உங்களை கொண்டு நிறைவேற்றக்கூடிய ரகசியமாய் இத்தனை காலம் வைத்திருந்த வசனம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் 24 நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, I am glad when I suffer for you in my body, but I am practicing in the suffering of Christ that continue for his body, the church. Praise the Lord. இதுதான் கிறிஸ்துவுக்காக நான் என்னுடைய சரீரமாகிய சபைக்காக நான் பாடுபடுகிறேன், நான் உபத்திரவப்படுகிறேன் என்று சொல்கிற பொழுது இந்த காரியம் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. I am participating in the suffering. இந்த ஆராதனைக்குள்ள வந்திருக்கிற நீ சொல்ல வேண்டிய ஒரு காரியம், not the participating the blessings, but participating the suffering. பாடுகளுக்குள் நம்மை இணைத்துக் கொள்வதற்காக, பாடுகளுக்குள் நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக, பாடுகளோடு நாம் நம்மை ஒருமித்தவர்களாய் கிறிஸ்துவுக்காக எழும்பும்படியாய் இந்த உன்னதமான ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். சபைக்கு வருகிறவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? சபைக்கு வருகிற பொழுது நினைக்கிறார்கள் நாம் வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறோம், வெறும் பிரசங்கிக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறோம். இல்லை, இதை கேட்கிறவனும் இதை பிரசங்கிக்கிறவனும் அதன்படி நடக்கிறவன் பாக்கியவன். இந்த சுவிசேஷத்தின்படி நடக்க நீ ஏதுவாய் இருக்கிறாயா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க நீ பாத்திரனாய் இருக்கிறாயா? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அந்த நாட்களிலே இயேசுவோடு அந்த சீஷர்கள் பலர் உபத்திரவ காலம் வருகிற பொழுது சிதறடிக்கப்பட்டார்கள். That means the scattered over the world. ஒரே இடத்துல கூடியிருந்து ஜெபிக்கிற நிலையில இருக்கிற விசுவாசிகளை பயமுறுத்தி பிரிந்து ஓட செய்தார்கள். ஆனால் கிறிஸ்து யாரெல்லாம் அப்படி பயந்து ஓடினார்களோ அவர்கள் மேல் இந்த சுவிசேஷ பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எந்த நோக்கத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? 25ஆம் வசனத்தை வாசி. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவனுடைய வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனாய் இருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட பாடு அனுபவிக்கும்படியாய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு சீஷர்களுக்கும் கிறிஸ்துவாகிய நம் தேவன் வெளிப்படுத்தின காரியம் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படவும் மனுஷர்களில் ஒப்பு கொடுக்கப்படவும் அழிக்கப்படவுமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அவர் அநேக உபத்திரவங்களுக்குள்ளே கடந்து போவார் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய சீஷனாகிய பேதுரு சொல்லுகிறார், நான் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நல்ல கவனி. இன்னொரு சீஷனாகிய தோமா, நான் இப்பொழுது விசுவாசத்தை எனக்குள்ளது நான் வெளிப்படுத்துவதில்லை,
நான் காண்பேன் ஆகில் விசுவாசிப்பேன் என்று சொல்லுகிறார். மறைவான விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது, வெளியரங்கமான விசுவாசம் அல்ல, கண்டு விசுவாசிக்கிறவர். அப்படி வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அங்கிருந்து கேரளா கடல் வழியாக வருகிறார். அங்கே ஒரு நல்ல சுவிசேஷத்தை நிறைவேற்றும்படியாய் கிறிஸ்துவுக்காக அநேகரை ஆயத்தமாக்குகிறார். அங்கிருந்து அதே கடல் மார்க்கமாய் சென்னைக்கு போகிறார். அங்கே ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு ரகசியமாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நிறைவேற்றும்படிக்கு துடிக்கிறார். இப்படி ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறார்கள், ரட்சிப்பை அடைகிறார்கள் என்று சொல்கிற நிலை வருகிற பொழுது ஒரு மனிதன் பின்பாக வந்து அவர் ஈட்டினாலே கொலை செய்கிறார். அவரும் இரத்த சாட்சியாக மறிக்கிறார். ஆனா இன்றைக்கு அந்த சுவிசேஷ பாரம் எனக்குள் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற சுவிசேஷம் ஏதோ ஒரு 12 சீசர்களுக்கு மாத்திரம் அல்ல, அல்லது அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் அல்ல, வேதாகம தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரம் அல்ல, அல்லது மூப்பர்களுக்கு மாத்திரம் அல்ல என்று சொல்லி நின்று விடாதபடிக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்கிற யாவருக்குள்ளும் இந்த வசனம் கிரியை செய்யும்படியாய் வேறு ஆவியானவர் இன்றைக்கு பலத்த கிரியை சபைகளுக்குள் செய்கிறார். ஆனால் சபையுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த நாளின் சுவிசேஷத்தை அறிவித்து விட வேண்டியது நம்மை விழுந்த கடமை. ஏற்றுக்கொள்வதும் விட்டு விடுவதும் அவர்கள் நிலை என்று சொல்லி ஒரு சபை நினைக்கிறபடினால்தான் இன்னைக்கு சபையிலே பெரும்பாலான நாட்களிலே ரட்சிப்பை காணாதபடிக்கு ஜனங்கள் உபத்திரவப்படும் பொழுதும், பிரச்சனை வருகிற பொழுதும், போராட்டம் வருகிற பொழுதும், தடுமாற்றம் வருகிற பொழுதும், வியாதி வரும் பொழுதும், கடன் பிரச்சனை வருகிற பொழுதும், உபத்திரம் வருகிற பொழுதும் சபையை தேடி வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எல்லா நன்மையும் செய்திருக்கிறார், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஆனால் தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாய் நான் சபைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கிற நிலைமை இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. Every individual having a great expectation, ஒரு எதிர்பார்ப்போடு கூட சபைக்கு வருகிறது நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிறோம், சிந்தனைகளை பார்க்கிறோம், யோசனைகளை பார்க்கிறோம், அந்த எதிர்பார்ப்பை நாம் பார்க்கிறோம். ஆகையால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நாம், கிறிஸ்துவின் ரகசியத்தை சொல்ல வேண்டிய நாம், அவைகள் எல்லாம் மறைத்து அழிந்து போகிறதை, பிரயோஜனம் இல்லாததை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுனால இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் விசுவாச ஜீவியம் குறைந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கை அழிந்து கொண்டிருக்கிறது. ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்கிற எண்ணம் உனக்குள் உருவாகுமானால், not that I, that Christ is liver என்று சொல்லுவாயானால், கிறிஸ்து உனக்குள் ஜீவிப்பாரானால் நீ கிறிஸ்துவனை போல அல்ல, கிறிஸ்துவை போல இருப்பாய். You are not like a Christian but Christ. கிறிஸ்துவின் எல்லா குணாதிசயங்களும் உனக்குள் வந்துவிடும். இதுதான் இன்றைக்கு சபைக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார் ரகசியம். 24 பார்க்கும் பொழுது I am participating in the suffering of Christ. அது இன்னொரு அர்த்தத்தில் சொல்றார். Literally I am filling up what is lacking in suffering of Christ. இணைத்துக் கொள்ளுகிறேன். நான் உபத்திரவப்பட வேண்டும், நான் பாடுபட வேண்டும், நான் நொறுக்கப்பட வேண்டும், நான் உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிற நிலையில I want to fill up, filling up. நான் முழுமையாக பாடு அனுபவிக்கும்படியாக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆனால் பாடு அனுபவிப்பதற்கு நான் இன்னும் முழுமை பெறவில்லை. I am not filled, fulfilled. அப்படி ஒரு உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள நான் இன்னும் தகுதி அடையவில்லை. பாருங்க, நீங்க பிள்ளைகளை கேட்டீங்கன்னா அல்லது சுவிசேஷத்தினுடைய ரகசியங்களை கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, we are not prepared, we are not ready for it. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? இல்லை, we are not prepared for it. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த கிருபை, அந்த தகுதி அவசியமாக இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், நாம் இன்னும் ஆயத்தமாகவில்லை. கொஞ்ச நாள் இந்த காரியங்கள் எல்லாம் ஆன பிறகு
என்னை ஜெபத்தில் ஒப்பு கொடுக்க போகிறேன், என்னை உபவாசத்தில் ஒப்பு கொடுக்க போகிறேன், கிறிஸ்துவோடு இணைத்துக் கொள்ள போகிறேன். இப்படி எத்தனையோ காரியங்களை நாம் சொல்லுகிற பொழுது ஆயத்தம் அற்றவர்களாய் அழிந்து போகிறதற்கான பிரயோஜனம் இல்லாததற்கான வழிகளிலே நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். We want to fulfill the responsibilities as on time. அந்தந்த காலத்திலே அவைகளை செய்து முடிக்க ஓடுகிறோம். ஆனால் சுவிசேஷத்தை குறித்த வாரம் நமக்குள்ளே வருவதில்லை. அதைத்தான் இங்க 24 முதல் 29 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்கிறது. I am glad when I suffer for you in my body. என் சரீரத்தினால் நான் படுகிற உபத்திரவத்தை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு உபவாச கூட்டம் என்று சொன்னால் நம்மை வருத்திக் கொள்ளுகிறோம். We are not have the normal activeness. We lack of energy. Even though we are not into the trouble, we are not into physical problem. Even though we are fasting, we have the perfect encouragement and do the service of God in all aspects. எல்லா வழிகளிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், எல்லா நிலைமைகளிலும் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் நாம் வாழ கற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் படுகிற உபத்திரவத்தை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். என் சரீரத்துக்கு வருகிற வேதனைகளை நிமித்து நான் சந்தோஷப்படுகிறேன். மனுஷர்கள் நீ புறக்கணிக்கும் பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன். ஜனங்களை நீ வெறுக்கும் பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன். ஜனங்களை நீ உடைக்கும் பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன் இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு மனுஷன் வேலை செய்கிறான் என்று சொன்னால் வேலை முடிந்த பிறகு அவன் பெறுகிற கூலியை குறித்து ஒரு நாள் அவன் சந்தோஷப்பட மாட்டான் இல்லையா? நியமிக்கப்பட்ட கூலி அதுதான். காலை முதல் மாலை வரை ₹1 ஒரு பணம் கூலி என்று சொன்னால் அவன் காலை முதல் மாலை வரை வேலை செய்து ஒரு பணத்தை வாங்குகிற பொழுது அவனுக்குள்ள எந்த சந்தோஷம் வராது. வேலை செஞ்சா கூலி கொடுத்தான், அவ்வளவுதான். ஆனா அந்த கூலி கிடைக்காத பொழுது அவன் இருந்து என்ற ஒரு வேதனை வரும். நான் உபத்திரவப்பட்டேன், வேதனைப்பட்டேன், கஷ்டப்பட்டு உழைச்சேன், அதற்கான கிரியம் என் கையில கிடைக்கிறது வேதனைப்படுவான். ஆனால் நீ வேலை செய்வது எதற்காக தெரியுமா? அடிக்கப்படுவதற்கு, உடைக்கப்படுவதற்கு, நிந்திக்கப்படுவதற்கு, அவமானப்படுத்தப்படுவதற்கு சொன்னா அதை எதிர்பார்த்து வரணும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செய்வதற்கு நான் வருகிற பொழுது எனக்கு அவமானம் வரும்னு சொன்னா அந்த அவமானத்தை குறித்து நீ பேக்ஸ்லைன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, பின்மாற்றத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஜனங்க ஒரு கிராமத்துல அந்த பாஸ்டர் பிடிச்சு அடிச்சாங்க. அந்த பாஸ்டர் பயந்து நடுங்கி ஓடுறது. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண அக்கா பக்கம் இருக்கிற உதவி செய்யணும்னு சொன்னாங்க. ஐயா, இப்படி அடிச்சுட்டு போயிட்டாங்களே, எவ்வளவு கொடூரமான ஜனங்க, வாங்க போலீஸுக்கு போலாம். அவர் சொன்னாரு, this is my salary for this month. என்ன சொன்னாரு? இதுதான் என்னுடைய சம்பளம். ஜனங்கள் என்னை அடித்தார்கள், அது என்னுடைய சம்பளம். என்னை அவமதித்தார்கள், அது என்னுடைய சம்பளம். இயேசுவை காரை உமிழ்ந்தார்கள், that is a pay. God paid the fees for him. Whatever is committed for this world, உலகத்துக்காக இயேசு எதை அர்ப்பணித்தாரோ அதற்கு உலகம் கொடுத்த கூலி இரவலும் அளித்தார்கள். 40 ஒன்றுக்குரிய 39 அடிகள் வாங்கினார். That is a payment. கிறிஸ்துஸ் நிறைவேற்ற ஊழியத்திற்கு கிடைத்த கூலி சம்பளம். இதை நீ ஒரு நாளும் மறந்து போகாது. If you are expecting something different, you are the loser. ஒரு மேன்மை கிடைக்கும் என்று சொன்னால் நீ ஏமாந்து விடுவே. எனக்கு தகுதி ஒரு எல்லாரும் வேலையும் எனக்கு எல்லாம் கிரீடத்தை தலைவர ஜனங்க வைப்பாங்க நினைச்சா நீ ஏமாந்து விடுவே. கிரீடம் உலகமோ சபையோ மனுஷர்களோ மூப்பர்களோ கொடுப்பதல்ல, அது வானம். தேவன் சொல்றாரு, அவனவன் செய்கிற கிரியைக்கு தக்கவாறு பலன் என்னோட வரும். Praise the Lord. பட் நம்ம என்ன செய்யணும்? we are the wrong step. நான் இங்க செஞ்சுட்டேன், உடனே ஒரு கூலி எனக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான். உலகத்தோடு தீர்ந்து போனதெல்லாம் மனுஷன் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் உன்னை உயர்த்துவான் என்று சொல்லியா இந்த கனமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாய்? மனிதர்களை தூக்கி மேல வைப்பார் என்று சொல்லிதான் இந்த கனமான ஊழியத்தை செய்கிறாயா? Absolutely you are in the wrong condition.
சுவிசேஷத்தை குறித்து இன்னும் உனக்கு தெரியலன்னு அர்த்தம். என்ன சொல்லுது? கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபிக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு வெளிப்படுத்தினது என்ன தெரியுமா? ஒரு மகிமையான கிரீடத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லல. ஜனங்கள்லாம் உன்னை தூக்கி தோலை வச்சுட்டு சுமந்துட்டு போறாங்க, அதையும் சொல்லல. அவர் படப்போகிற பாடுகளை குறித்து தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம், இதுதான் உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்று சொல்லுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது அவருடைய ரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து சிதறினது. Even the blood vessel and water vessel இல்லையா, லிக்விட் எல்லாம் வெடித்தது. ரத்த நாளங்கள் வெடித்தது, ஜல நாளங்கள் வெடித்தது. வேதம் சொல்லுது அவர் வியாகுலத்தோடு செபித்தார். முகத்திலே ரத்தத்தின் வேர்வை பெருந்துளிகளாய் கீழே சிந்தினது. ரத்தம் சிந்துது அப்படியே பூமியில. அப்ப என்ன அர்த்தம்? இவ்வளவு காரியங்களை ஒரு மனுஷகுமார், எத்தனை பேர் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு பாடிட்டு, எவ்வளவு பேர் இவரை ராஜாதி ராஜா என்று சொன்னார்கள், கர்த்தாதி கர்த்தா என்று சொன்னார்கள். இது எலியாவான்னு கேட்டாங்க, ஒருத்தர் ஏனோக்கான்னு கேட்டாங்க, இன்னொரு வருகிறவர் நீட்டானா இன்னொரு வரை காத்திருக்கணுமான்னு கேட்கிறாங்க. அவ்வளவு ஒரு மேன்மையான கிறிஸ்து தான் படப்போகிற அவமானத்தை குறித்து, நிந்தையை குறித்து, அடிக்கப்பட போகிற அடிகளை குறித்து பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து சிதறுகிறது. வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுகிறது. உடனே அவரு மூட்டையை கட்டிட்டு பயந்து ஓடல, தன்னை பலப்படுத்தி கொண்டார். வேதம் சொல்லுது அவர் அந்த வியாகுலத்தில் ஜெபிக்கிறார். வானத்திலிருந்து தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள், காப்பாற்றலங்க. பல நேரங்கள் நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, இந்த உபத்திரவத்தை எங்களை காப்பாற்றுங்க, ஆண்டவரே இந்த நிந்தையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க, இந்த கடல் தொழிலை எங்களை காப்பாற்றுங்க, என் வியாதியிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க ஜெபிக்கிறோம். என்ன உங்களை பலப்படுத்துவார். அது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, he gives strength to overcome all the weakness. பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். He wants to give you the strength to overcome it. உன்னை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவின் நிமித்தம் எதை குறித்து நான் கலங்குவதில்லை, எதை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் எந்த விதத்திலும் கலங்குவதில்லை. ஏன்னா அது எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is handed over to my hand with a great honor given by God. Well, the redemptive suffering to Christ is a unique, completely finished. Christ still suffers through his people in the world hostility to the message of redemption. The Christ and his church will continue to suffer until God's purpose in this world are complete. கிறிஸ்துவ சபையும் சபையினுடைய ஊழியர்களும் விசுவாசிகளும் இன்னும் பாடுபட வேண்டியது கிறிஸ்துவின் சுவிசேஷம் நிறைவேறுகிற வரைக்கும் இது உபத்திரவம் சபைகளுக்குள்ளே இருக்கும். யாரும் மாற்ற முடியாது. சபையில நம்ம என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே உபத்திரவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறத விட உபத்திரவத்தை தாங்குவதற்கு பலன் கொடுங்க ஆண்டவரே கேட்கிறோம். வேதம் சொல்லுது, சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இனி அந்த ஒரு கிருபை நமக்கு தேவனால் அளிக்கப்பட்டபடினாலே, அந்த கிருபை தேவனால் நமக்கு தந்துள்ளப்படுகிறபடினாலே நாம் எல்லா விதத்திலும் எல்லா நிலையிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டோம். இதுதான் பார்க்கிறோம். இப்போ உங்களுக்கு செய்தியினுடைய இப்பதான் இன்ட்ரடக்ஷன் வந்திருக்கிறோம். இப்போ செய்திக்குள்ள வருவோம். In Paul's letter, the word secret sometimes translated mystery is appointed to the good news. Sometimes secret
is used as an observation for the good news. It's itself. Observation. Secret means observation. பல சூழ்நிலைகளிலே நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்தவர்களாய் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் எந்த நிலைமையிலும் நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நாம் இது எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒண்ணு, அப்சர்வ் பண்றது. Even today we observe. Even today we are observing, but we are not able to understanding. Observe அப்படிங்கிறது கவனித்து பார்ப்பது. ஒரு சபைக்குள்ள நீங்க வருவீங்கன்னு சொன்னா you should observe the message. இன்னைக்கு கை அளிக்கப்பட்ட செய்தி என்ன? தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்ட செய்தி என்ன? கிறிஸ்துவினால் நமக்கு தந்தருளப்பட்ட கிருபை என்ன? We observing. நீ என்ன நினைக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு செம்மறி ஆடுகள் ஒரு வெள்ளாடுகள் எப்படி போகிறதோ அப்படிதான் போயிட்டு இருக்கோம். நேற்று ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்தேன். ஃபன்னியஸ்ட் வீடியோ சொல்லுவாங்க. ஒரு கார் தெருவில் போயிட்டு இருக்கு. ஒரு ஆட்டு மந்தை அந்த காரை சுற்றி 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 வருது. அந்த கார் கொஞ்சம் கூட அப்படி இப்படியோ நவர முடியல. ஒரு கார் போயிட்டு இருக்கு. அந்த காரை ஒரு மந்தை ஆடுகள் சுற்றி கொடுக்குது. அது எப்படின்னா ஆடு நிக்காம சுத்திட்டு கேப் விட்டாதான் அந்த கார் மூவ் ஆகும். அந்த கார் மூவ் ஆகாம அந்த ஆடு என்ன செய்யுது? இடைவெளி விடாம அப்படியே சுத்திட்டே இருக்கு பாருங்க. எவ்வளவு நேரம்னா நேரம் காலம் இல்லாம சுத்திட்டே இருக்கு. இந்த மேய்ப்பன் ஆச்சரியமாய் பாருங்க. கார் உட்கார்ந்து சிரிக்கிறான் அவ்வளவு உட்கார்ந்துட்டு. இந்த மந்தை சுத்திக்கிட்டே இருக்கு. அது என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க தெரியுமா? ஒரு தலைவனை பின்பற்றுகிறவர்கள் அவன் சொல்லுகிற உபதேசத்தை கேட்டு நடப்பார்கள். அவன் தான் நடக்கிற வழியிலே நடப்பார்கள். அவன் கை காண்பிக்கிற நிலையிலே கடந்து போவார்கள். ஆனா இது அப்படி இல்லை. இந்த ஆடுகள் என்ன செய்தான்? ஒன்றை மற்றொன்று தொடர்கிறது. ஜஸ்ட் ஃபாலோ. என்ன அந்த ஆடு நின்னா இது நிற்கும். இந்த ஆடு நிக்கணும்னா அது முன்னாடி இருக்கிற ஆடு நிக்கணும். இது நிக்கணும்னா அது நிக்கணும். மொத்தத்தில் ஆடு என்ன செய்யுது? ஒண்ணு பின்னால் சுத்திட்டே இருக்குது. அப்போ இதை போல ஒரு கிறிஸ்துவ சபை தேவனால் நமக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் கிறிஸ்துவை தொடர்கிறவர்களாய் இல்லாம நாம் மற்றவர்களை பின்பற்றுகிறபடியால மற்றவர்கள் செல்லுகிறபடியெல்லாம் மற்றவர்கள் சொல்லுகிறபடியெல்லாம் மற்றவர்கள் செய்கிறபடியெல்லாம் நாம் செய்ய துணிகிறபடினால இன்றைக்கும் அந்த சபை ஒரு ஆட்டு மந்தையை போல இருக்கிறது. There is no leader today. There is no proper understanding each other. There is no proper explanation to continue. But still we are behind someone. Whatever others says, whatever others do, wherever others go, we are following exactly. But it will go on vain. It will keep on do this. You never receive anything. But everything is waste in your life. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வருமே. நாமல் எதையும் பெற்றுக் கொள்ளுகிற நிச்சயம் வராது. நாம் ஆகையால் காலத்தை அறிந்தவர்களாய் காலத்தில் நம்பிக்கை உடையவர்களாய் வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் ஏதோ நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டத்தில் ஏதோ ஒரு சிந்தையோடு ஓடாதபடிக்கு முழுமையாக கிறிஸ்துவின் பிரமாணங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் அவைகளை அங்கீகரிக்கிறவர்களாய் நாம் ஓட கடனாளிகளாய் இருக்கிறோம். இதுதான் திரும்ப திரும்ப தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். ஒருவரை பார்த்து இன்னொருவர், இன்னொருவரை பார்த்து இன்னொருவர், இதுதான் சபைக்கு நாம் கடந்து போகிற ஒரு காரியம். பட் சுவிசேஷத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டது என்ன சொல்ல முடியுமா? What I received from God, what I pronounced before the people, what I used in my life, what I received.
பெற்றுக்கொண்டதை என் வாழ்க்கையில நான் பயன்படுத்துகிறவளா, இவைகள் தான் இன்னைக்கு முக்கியமா இருக்கு. வாசித்து பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. Chapter 2 verses 2. அவருடைய இருதயங்கள் அன்பினால் நிலைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற இப்படி விரும்புகிறேன். என்ன சொல்றாரு? I want you to know how much I have agonized for you and for the church at Laodicea, right? And for many other believers who have never met me personally. I want them to be encouraged and knit together by strong ties of love. I want them to have complete confidence and that they understand God's mysterious plan, which is Christ himself. கிறிஸ்துவை குறித்த உபதேசம், கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள், இதை சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். சபை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உங்க கையில வேதாகமம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? பல 100 வருஷங்களுக்கு முன்பு இந்த வேதாகமும் நம் கையில் அளிக்கப்படவில்லை. It is not for us. அது சில ஆண்டுகள் வேதாகமத்தை படித்து முடிக்கிற பொழுது அவர்கள் இந்த வேதாகமத்தை குறித்து அவர்களுக்கு தெரிந்த உபதேசத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்படியால் அவர்கள் கையில வேதாகமும் அளிக்கப்பட்டது. அவர்கள் அன்றைக்கு எந்த மனோ நிலைமையில் இருக்கிறார்களோ அவைகளின்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஜனங்கள் அதை கேட்டு அங்கீகரித்துக் கொண்டார்கள். அவங்க என்ன சொல்லுகிறார்களோ அவைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அது சரியானாலும் சரி, பிழையானாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். காலம் போகிற போக்கில் பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தினுடைய ரகசியங்கள் மாற்றப்படுகிறதை ஜனங்கள் அறிந்த பொழுது, இந்த சுவிசேஷம் எல்லாருடைய கையில் இருக்கிற பொழுது, இதை பிரசங்கிக்கிற மனுஷன் தவறான கருத்தை ஜனங்களுக்கு சொல்லக்கூடாது என்கிற ஒரு மனோ நிலைமையில இந்த சுவிசேஷமானது எல்லாருடைய கையிலும் அளிக்கப்பட்டது. எல்லாருக்கும் இந்த சுதந்திரம். நீங்கள் வேதத்தை வாசித்து கற்றுக் கொடுக்கிறவைகளை நீங்கள் கவனித்து பார்த்து எது சரி எது தவறு என்று சொல்லி அதை புரிந்து கொள்ளுகிற திராணி கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். கற்றுக்கொள்ளுகிற மனநிலையை கர்த்தர் கொடுத்தார். என்ன நிலை கர்த்தர் ஏற்படுத்தினார்? பிறகு சில காலங்களில் அதை கேட்கிறவர்கள் பிரசங்கிக்கவும் கர்த்தர் அனுமதித்தார். அதை கேட்கிறவர்கள் ரட்சிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் இந்த சுவிசேஷத்தின் ரகசியம் முழுமைப்படுகிறதா என்று சொன்னால் no, it is not. அதுக்கு ஏன் காரணம் சொன்னீங்கன்னா 4ஆம் அதிகாரம் கொலோசியர் 4:3 எடுத்து பாருங்க. 3ஆம் கிறிஸ்துவின் ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துகிறதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தள்ளும்படி உங்களுக்காக நான் செபித்துக் கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம். The secret of gospel, secret of good news. Devote yourself to pray with an alert mind and thankful heart. என்ன சொல்றாரு? நன்றியுள்ள இருதயம். அவன் சொல்றாரு pray with alert mind. எப்பொழுதுமே மனசில சிந்தனைகள் எப்பொழுதுமே தெளிந்ததாய், உங்களை எச்சரிக்கிறதாய். எல்லாத்தையும் கேட்டுக்க முடியாது. எல்லா சுவிசேஷமும் அதுதான். நீங்க ஒரு சபையிலிருந்து ஒரு நண்பர் இன்னொரு சபைக்கு வருகிறார், நம்ம கேட்கிறோம் what is feel the difference. அதே பைபிள் தான் அவரு வச்சிருந்தார், இதே பைபிள் தான் அந்த பாஸ்டர் வச்சிருந்தார். சரி, பிரசங்கம் சொல்லப்பட்ட கருத்து யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு எனக்கு பிரயோஜனம் உள்ளவைகளை நாடுங்கள். பிரயோஜனம் உள்ளவைகள். உங்களுக்கு எது பிரயோஜனம்? உங்களை எது திருப்தி செய்கிறது? அதான் சொல்ற, திருப்தி செய்யாத ஒரு பொருளுக்காக பணத்தை, நேரத்தை, பிரயாசத்தை செலவழிப்பானேன். இந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. It is the grace given by God freely to every individual. உன்னை திருப்தி செய்யல, இந்த பிரசங்கம் உன் இருதயத்திற்கு ஏற்றதா இல்லை, இந்த பிரசங்கம் உன் இருதயத்தை மாற்றவில்லை, இந்த பிரசங்கம் உன் வாழ்க்கைக்கு தூரம் ஆதாரமாய் இல்லை, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? முழங்கால் படியிட வேண்டும். ஆண்டவரே, இந்த கிருபை இந்த சபைக்கு கொடுத்தும் இவர்களை அறிவிக்காதபடியினாலே இந்த கிருபையை வேற யாராவது நீங்க கொடுங்க பாரு, நீ ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அதை செய்வார். பிரச்சனை எனக்கும் தேவனுக்கும் இல்லை, பிரச்சனை எனக்கும் சபைக்கும் இல்லை, போதகருக்கும் விசுவாசிகளுக்கு இல்லை. இது ஆவியானவருக்குரிய காரியம். இதை பேசுகிறவர் ஆவியானவர். இதை இருதயத்தில் உணர்ந்து கொள். Try to understand alert mind and thankful heart. Alert mind. நீ என்ன பிரசங்கம் தேவன் செய்தார்? இல்லைங்க, நேற்று பூரா எனக்கு வேற கொஞ்சம் அசதியா இருந்துச்சு, தூங்கிட்டேன், சபையில செய்தி கேட்க முடியல. ஒருவேளை நீ தூங்குகிற நேரம் இயேசு வருவாரானால் எடுத்துக்கொள்ளப்படுவியா, கைவிடப்படுவியா? 24 மணி நேரத்துல சபைக்காக நீ செலவழிக்கிற நேரம் 2 மணி நேரம் வாரத்துல. 2 மணி நேரத்திற்கு நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் 24 மணி நேரமும் 24 மூவரோடு கூட அவர் பரிசுத்தர் 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 என்கிற கிருபை உனக்கு கிடைக்கும். ஆகையால் காலத்தை அறிந்தவர்களாய் நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று காலத்தை அறிந்தவர்களாய் நாம் விழித்திருப்போம். We should be cautioned about this doctrine. Alert mind. ஒரு மனசுல ஒரு அலாரம் அடிக்கணும். இந்த செய்தி, இந்த பிரசங்கம் தவறு என்று சொல்லணும். இருதயத்துல சரினா உன் இருதயம் சொல்லணும், இந்த வார்த்தை சரி, என் இருதயத்துக்கு ஏற்றதை கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று நீ சொல்ல வேண்டும். கர்த்தர் எனக்குரியதை, என் பங்கை இந்த காணிகளில் என் நேரம் கிருபையாய் எனக்கு கொடுக்கிறார், ஆசீர்வாதமாய் எனக்கு கொடுக்கிறார், நன்மையாய் எனக்கு கொடுக்கிறார். நான் வீட்டார், நானும் என் வீட்டாருமோ உம்மை நேசிக்கிறோம், உம்மை சேவிக்கிறோம். இந்த கிருபை எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுவாயா, இந்த பூரண கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்லு. This place is not pacified place. இந்த இடம் நம்மை சமாதானப்படுத்திக் கொடுக்கிற இடம் அல்ல. இந்த இடம் உன்னை சமாதானப்படுத்துகிற இடம் அல்ல. யார் தவறு செய்கிறார்கள், யார் சரியாக நடக்கிறார்கள் நியாயம் இருக்கிற இடம் அல்ல. குற்றவாளிகளை கண்டுபிடித்து கூண்டிலே நிறுத்துகிற இடம் அல்ல. The place we should be in alerted mind. Praise the Lord. Alert mind. Alert. விழித்து இருக்கிற ஒரு மனம் விழுந்த ஒரு தெளிந்த புத்தியோடு, தெளிந்த சிந்தையோடு, கிறிஸ்துவின் பிரமாணங்களை கேட்டுக் கொள்ளுகிறவர்களாய், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்தவர்களாய், அறிவிக்கிறவர்களாய் அநேகருக்குள்ள கர்த்தர் உங்களை விரித்தெடுத்திருக்கிறபடினாலே என் தேவனை குறித்து நான் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இந்த கிருபை உனக்கு அளிக்கப்பட்டது, இந்த கிருபை உன் சந்ததிக்கு அளிக்கப்படுகிறது. இந்த நிமித்தம் கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லுவார். The Sunday church is not the place that time pass. நேரத்தை போக்குகிற இடம் அல்ல, ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும்படியான ஒரு இடம். ஒரு பாஸ்டர் எழுதுற, எப்படியா எழுதுறாரு பாஸ்டர், அவருடைய மனைவி பேர் தான் முன்னாடி வச்சிருப்பார், ஹெலன் மேத்யூ ஒரு பேர். என்ன ரட்சிப்புல நடத்துறது ஒரு மனைவி தான் நடத்தினாங்க. அதனால மேத்யூங்கிற பேருக்கு முன்னால ஹெலன் மேத்யூன்னு பேர் வச்சிருக்காங்க. அவர் வச்சிருந்தார். அவர் சொல்லுவாரா, வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாரின்ல பார்த்தா வருஷத்துக்கு ஒரு தடவை பாடி செக்அப் பண்ணிக்குவாங்க, கம்ப்ளீட் செக்அப் பண்ணிக்குவாங்க. பேக்கேஜ், கண்ணு சரியா இருக்கா, மூளை சரியா இருக்கா, எலும்புகள் நரம்புகள் சரியா இருக்கா, ரத்த ஓட்டம் சரியா இருக்கா,
பிளட் பிரஷர் சரியா இருக்கா, சுகர் இருக்கா, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா ஜனங்களும் போவாங்க ஒரு டெஸ்டுக்காக. இவர் வந்து ஒரு 3 வருஷமா அந்த மெடிக்கல் செக்கப்புக்கு போகல. சடனா அவருடைய ஃபேமிலி டாக்டர் ஒரு முறை அவர் வழியில சந்தித்து கேட்டாராம், மிஸ்டர் ஹெலன் மேத்யூ, I not seen past 3 years for the general medical checkup. What happened? ஒரே வந்து சொன்னாரா, no, you're wrong. Doctor, you're wrong. Every Sunday, I'm in the checkup. Every Sunday, I'm in the general checkup. God renovating my mind, God renovating my soul, God renovating my spirit, God renovating my nerves. I'm worshiping my God, all of my body renovating. Why should I come to a general checkup? Every Sunday, I got the checkup in my church. Praise the Lord. Praise the Lord. Because I am perfect, I don't have anything, I don't have any sickness, I don't have any problem, because every Sunday the medical camp is going on. The Holy Spirit makes us to shout, sing, dance, worship, hearing and speaking and sing, but all things are perfect. This is what the Pastor Aaron Matthews statement. Every Sunday there is a medical camp. God renovating my body, God renovating my spirit, God renovating my tongue, God renovating my heart, God renovating my soul, God renovating each and everything in my life. Even sometimes some family misunderstanding, the Aaron Matthews says, even he is my counselor. Praise the Lord. The Sunday message, God given a counselor to my wife and God given counseling to me, but we are united. We don't have any problem in the house also. This Sunday, we have the counseling center is going on. Praise the Lord. Praise the Lord. தேவனுடைய சமூகத்திற்கு வருவது என்று சொன்னா நம்மை பரிசோதிக்கிற ஒரு இடம். ஆனா தாவீது சொல்றான், சுய பரிசோதனை தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று தாவீது சொல்கிறான். You test me, Lord. You test me, Lord. தொடர்ந்து சொல்லுவேன், இன்னைக்கு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். என்னை ஆராய்ந்து பாருங்க. என் இருதயம் எப்படி இருக்கிறது, என் மனசு எப்படி இருக்கு, என் சிந்தனை எப்படி இருக்கு, என் யோசனை எப்படி இருக்கு, என் சரீரம் எப்படி இருக்கு, என்னுடைய உண்மை எப்படி இருக்கு, என் மனது எப்படி இருக்கு, நான் மற்றவரோடு வைத்திருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது சொல்லி நீ யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நீ சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் உன்னை செயல்படுத்தும்படியாக நினைக்கிறார். Praise the Lord. இங்கே 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, pray for us too, that God will give us many opportunities to speak about His mysterious plan concerning Christ. That is why I am here in chains. Pray that I will proclaim this message as clearly as I should. எப்படி சொல்லுமா சுவிசேஷத்தை 4ஆம் வசனம் பாருங்க, 4:4 என்ன சொல்லுது? கொலோசியர் 4:4 என்ன சொல்லுது பாருங்க. செல்லுபடியான வாசனை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பாருங்க, pray that I will proclaim this message as clear as. சுவிசேஷம் சொல்லும்படியா, எப்படி சொல்லும்படியா? தெளிவா சுவிசேஷம் சொல்லணும். எதையும் மறைக்க கூடாது. வேதத்தில் எழுதியிருக்கிற எதையும் நம்ம எடுத்து விடக்கூடாது. இது என்னை உடைக்குதா ஒன்ன உடைக்குதா தெரியாது, ஆனா மொத்தத்துல வசனம் உடைத்து உருவாக்குகிறது ஜனங்களை. Praise the Lord. சரி, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்த பொழுது ஞானத்தோடாவது when I first came to you, dear brothers and sisters, I did use lofty words and impressive wisdom to tell you God's secret plan. முதல் தடவை நான் இடத்துல வருகிற பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ரகசியத்தை
வெளிப்படையாய் பேசுகிறவனாய் கற்றுக் கொடுக்கிறவனாய் நான் வரவில்லை. ஏன் வரல? ஏன் வரல? அங்கதான் பாருங்க. Lofty words and impressive wisdom, the human wisdom and philosophy don't bring people to Christ. Praise the Lord. இரண்டாவது மனுஷனுடைய ஞானம், philosophy, உலகத்தினுடைய அறிவு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை எந்த விதத்திலும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியாது. வேணா வசனத்தை வேணா சொல்லிக் கொடுக்கிறேன். 1:10 இருக்கு. 1 கொரிந்தியர் 1:10 இருக்கு. அப்போஸ்தலர் 18 1 தொடங்கி 17 வரைக்கும் நீங்க எழுதி வீட்டுல வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 18 1 தொடங்கி 17 வரை. Acts chapter 18 1 to 17 and 1 Corinthians chapter 1 verses 10. அதே போல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கூட இருக்கு. ஓகே, அது நம்ம அது டிஃபரண்ட் ட்ராக்ல போய் இது மட்டும் வாசிக்கலாம். 10ஆம் வசனம் வாசி. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று கர்த்தராகிய புத்தி சொல்லுகிறேன். பாருங்க என்ன சொல்றாரு? Dear sisters and brothers, also you can see 1:11 and 1:26. Paul uses this generic traditional term of affection to address all the believers, not just the men. சகோதரர்களுக்கு மாத்திரமல்ல, சகோதரிகளுக்கு மாத்திரமல்ல, பொதுவாய் சொல்லுகிறார். ஆனால் பொதுவாய் சொல்லுகிற கருத்து எப்படின்னா, to appeal to you, Paul motivates them by the authority of our Lord Jesus Christ, not by his own authority. அவருடைய சொந்த அதிகாரத்தை அல்ல. It is not his own authority. என்ன சொல்றாங்க? To appeal to you, Paul motivates them by the authority of our Lord Jesus Christ. அது கிறிஸ்து எனக்கு அளிக்கப்பட்ட கிறிஸ்துவின் அதிகாரம் இல்லையா? உங்களுக்கு எழுந்து நில்லுங்க அப்படின்னா என்னை விட வயசுல பெரியவங்க எழுந்து இருக்காங்க. இப்ப பிள்ளைங்க வொர்ஷிப் பண்ணாங்க, எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம்னு சொல்லும்போது இந்த பிள்ளை சொல்லி நான் ஏன் எழுந்து நிக்கணும்? இல்ல, அது அவங்க பிள்ளை சொல்லல. யாருக்குன்னா அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவராலே நாம் ஏவப்படுகிறோம். நாம் எழுந்து கர்த்தரை ஆராதிப்போம். Motivated by not men, but the authority appeal to people, the authority of our Lord Jesus Christ. கிறிஸ்துவினால் நீ ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது சொன்னால் கிறிஸ்துவின் அதிகாரத்தினாலே, வல்லமை இறங்கட்டும் கிறிஸ்துவின் அதிகாரத்தினாலே, ஒரு சரித்திர சுகம் உண்டாகட்டும் கிறிஸ்துவின் அதிகாரத்தினாலே, ஒரு ஜெயம் உண்டாகட்டும் கிறிஸ்துவின் அதிகாரத்தினாலே, ஒரு வல்லமை வெளிப்படட்டும் கிறிஸ்துவின் அதிகாரத்தினாலே. இது நம்முடைய பலன் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரம ஆவியினால் ஆகும். ஒரு மனுஷனுடைய பலன் அல்ல, பலவீனம் அல்ல. The authority given by God. நீ ஒரு சபையிலே ஒரு ஊழியர்கள் பிரசங்கிக்கிறார் சொன்னா that is not their might. அவங்களுடைய பலன் அல்ல, பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, அவருடைய ஞானம் அல்ல, அவர் படித்த கல்வி அல்ல. இன்னைக்கு பலருடைய பிரசங்களை நான் கேட்டிருக்கிறேன். Very genius people. They don't know the method of delivering the message. ஒரு நான் பைபிள் காலேஜுக்கு டீச் பண்ணும்படியா நான் போய் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு பைபிள் காலேஜுக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரு மணி நேரம் கற்றுக் கொடுக்கும்படியா என்னை அழைத்து கொண்டு சென்றாங்க. அப்ப அந்த இடத்துல வேதாகம கல்லூரியில படிக்கிற எல்லா பிள்ளைகள், எல்லாம் வயசானவங்க நிறைய பேர் அங்க இருந்தாங்க. நான் பார்க்கும்பொழுது என்னை விட ஒரு 4-5 பேரை தவிர மற்ற எல்லாருமே வயசுல பெரியவங்க. அப்ப அந்த என்னை அழைத்து கொண்டு போனவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் தேவனுடைய மனிதர், கர்த்தருடைய வார்த்தை அழகாய் பிரசங்கிக்கிறவர்,
ரொம்ப தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம் என்று சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டார். நான் அந்த இடத்துல அந்த எந்த எனக்கு கொடுக்கப்பட்ட பாடத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக. அப்போ எல்லாம் முடிந்த பிறகு எனி டவுட் லெட் மீ நோ என்று சொல்லி நான் அவங்க உட்கார்ந்து கொண்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து உட்காருவேன். நீ சொல்லுங்க, நான் உங்களுக்கு எடுத்து விளக்கம் சொல்றேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஒரு வார்த்தையை எப்படி பிரசங்கமாக்குவது, ஒரு வசனத்தை எப்படி பிரசங்கமா கன்வெர்ட் பண்றது, இந்த வசனத்தை நம்ம எப்படி பிரசங்கமாக கன்வெர்ட் பண்ணுவது, இது வசனம் தானே, இது ஒரு வார்த்தை தானே, இந்த வார்த்தையை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றது பிரசங்கமா. ஒரு பிரசங்கம் என்று சொல்லுகிற பொழுது இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், டைட்டில் கொடுக்கணும், கனெக்ஷன் கொடுக்கணும், கன்க்ளூஷன் கொடுக்கணும், எண்ட் நோட் கொடுக்கணும், ஃபுட் நோட் கொடுக்கணும். இவ்வளவு பிரசங்கத்துக்குள்ள இருக்கு. இதை ஒரு வார்த்தை கொண்டு நீ எப்படி செய்வீங்க என்று சொன்ன பொழுது நான் சில அந்த ஒரு காரியத்தை மார்க் பண்ணி வச்சுட்டு மற்றவங்களுக்கு டவுட் இல்லைன்னு சொன்னா இதை நம்ம எடுத்துக் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களே ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லி இந்த வேதாகமத்தை மூடி தள்ளி வச்சுட்டு நான் பிரசங்கிக்க ஆரம்பிப்பேன். இது இப்படிதான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிரசங்கம் எவ்வளவு நேரம், 5 நிமிஷமா ரெடி, 10 நிமிஷமா ரெடி, 15 நிமிஷமா ரெடி. இப்படி பிரசங்கத்தை நான் பாட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதை கேட்டவர்கள் சொன்ன ஒரே ஒரு காரியம், this is not your knowledge, this is not your gift, but which given by God. இது தேவனால் அருளப்பட்டாலே ஒழிய இந்த கிருபை தானாக வராது. ஏன்னா ஆதியாகமத்தில் இருக்கிற வசனங்களை கொண்டு போய் சங்கீதத்திலும், சங்கீதத்தில் இருக்கிற வசனங்களை யோபு புஸ்தகத்திலும், யோபு புஸ்தகத்தில் இருக்கிற வசனங்களை பிரசங்கியிலும், பிரசங்கி இருக்கிற புஸ்தகங்களை உன்னத பாடல்கிற புஸ்தகத்தை மத்தையிலும் கொண்டு போய் ரீட் கொடுத்து ஒரு செய்தி கொடுத்து முடிச்சு. கிட்டத்தட்ட அவன் சொன்ன டைம் நான் 1 நிமிஷம் கூட மீறாம அதற்குள்ளாக முடித்து காண்பித்த உடனே அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், இந்த கிருபை எங்களுக்கு அருளப்படும்படியாய் எங்க எல்லா தலைமையும் கை வச்சு ஜெபிக்க. உணர்றீங்களா? கற்றுக் கொடுப்பது என்பது வேற, இது தேவனால் அளிக்கப்பட்ட கிருபை அப்படினால உங்கள் முகாந்திரம் இந்த கிருபை எங்களுக்கும் தேவன் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நியாய பிரகாரம் அந்த மாதிரி செய்யவே கூடாது. பாருங்க, பைபிள் காலேஜ்ல நாங்க கதவெல்லாம் சாத்திட்டு அவ்வளவு பேருக்கு நான் அவன் முழங்கால், அந்த வயசான ஒரு மனிதர் முழங்கால் 2 கண்ணீரோடு நின்றார், அவருக்காக நான் சொல்லிட்டேன். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்துவ சபை என்பது ஏதோ நேரத்தை கழிக்கிற ஒரு இடம் அல்ல, நேரத்தை செலவழிக்கிற ஒரு இடம் அல்ல. என் தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மகா பெரிய கிருபை என் தேவன் எனக்கு தந்திருக்கிறார். மகா பெரிய ஞானம் தேவன் தந்திருக்கிறார். அதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லிக் கொடுக்கிறேன். எபேசியர் 1:9 எடுத்து பாருங்க. நல்ல கவனிங்க. காலங்கள் நிறைவேறுகிற பொழுது பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள் நமக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று நமக்குள்ளே தீர்மானித்திருந்த தமது தயவுள்ள சித்தத்தின்படி எங்களுக்கு ரகசியத்தை தேவன் அறிவித்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன? ரகசியம். The secret, mysterious things which we have to learn for the last days. கடைசி காலத்துல அறியப்பட வேண்டிய ஒரு ரகசியம். எவ்வளவு பேருக்கு இந்த கிருபை தேவனால் அளிக்கப்படுகிறது? இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும், இந்த ரகசியத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க. அநேகர் சொல்லுவீங்க கேஎஃப்சின்னு சொல்லுவீங்க, கெண்டக்கி, ரைட்? வாழ்க்கையில பிழைக்க வழி இல்லாம ஏறக்குறைய தோற்று போன ஒரு நிலைமை. வயதான பிறகு சில ஹெல்பரை கொண்டு ஒரு ப்ராசஸ் அவராக கண்டுபிடிச்சு அதுக்கு பெயரை வைத்து ஒரு சிறு நிறுவனமாக ஆரம்பித்து உலக நாடுகளில அவர்கள் இல்லாத இடமே இல்லை. கெண்டக்கி அந்த தனி மனித முயற்சி. ஒரு முறை அவர் தன்னுடைய
ப்ராஜெக்ட் வந்து பெரிய ஒரு 5 ஸ்டார் குடும்பம் தூக்கி விசில் அடிச்சான். அவங்க எடுத்து வெளியே போயிருந்தான். மனமுடைந்து போகிறது. இதை தான் செய்து 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 இன்னைக்கு அநேக நாடுகள் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள நினைக்கிறார்கள், தாங்களும் செய்வதற்கு. ஆனா எவ்வளவு காலம் அதை மூடி வைக்க முடியும்? ஆனா இன்னைக்கு பாருங்க, இயேசு சொல்றாரு, இந்த ரகசியம் காலம் காலமாய் நான் மறைத்து வைத்திருந்தேன், இப்பொழுதோ நமக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் இந்த ரகசியத்தை நான் அறிவிக்கிறேன். Reveal the secret. ஏன்னா இத்தனை காலம் ரகசியமாய் வைத்த காரியத்தை இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் வெளியரங்கப்படுத்துகிறார் என்று சொன்னால் கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது. நீங்கள் மௌனமாயிராமல் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியாய் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவர்களாய் நீங்கள் உங்களை கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஜீவ வழியாய் கொடுக்க வேண்டும். தேவ இரக்கத்தை முன்னிட்டு இதை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற காரியம். அதே போல 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சுவிசேஷத்திற்காக நான் பேசத்தக்கதாக சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்கு இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நடப்பிக்க வேண்டிய விதம் என்ன? இந்த கிருபை எங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று தேவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒரு சுவிசேஷம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் காலமே போய் காத்திருக்கணும். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். நாடுகிறேன் என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. ஏங்குதையா என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். துணையாளர் உம் சிறகில் நிழல்தானே களிகூருவேன். துணையாளர் உம் சிறகில் நிழல்தானே களிகூருவேன். களிகூருவேன் என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அல்லேலூயா. அதிகாலம் நான் தேடுகிறேன் அந்த கிருபையை சுதந்தரிக்கும்படியாய், அவைகளை பெற்று அனுபவிக்கும்படியாய், மற்றவர்களுக்கு செல்லும்படியாய் அதிகாலமே அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன். Frequently, as in 126, Paul claims that the secret had been hidden in the past, but now being revealed. ஆதி முதல் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த தேவ கிருபை, ஆதி முதல் கொண்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபை. எனக்கு தெரிஞ்சு பாருங்க,
my father and my father's father and my daughter. Almost 4 generations. I've never seen such anointing what this generation is receiving today. இந்த சந்ததி பெற்றிருக்கிற கிருபையை நாங்க எங்க நாட்களில் பெறல, என்னுடைய பெற்றோர்கள் காலத்தில் பெறல, அவர்களின் பெற்றோர்கள் காலத்தில் பெறல. இது சுவிசேஷம் இந்த காலத்துல வெளியரங்கமா இருக்கிறதை நாம் ஆமென். ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு நாம் அந்த கிருபை ஏன் அளிக்கப்படுகிறது? இந்த ரகசியம் வெளியரங்கமான பிறகு, அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தின பிறகு, இது நல்லது, இது வாழ்க்கைக்கு பிரயோஜனம், இது தேவன் எனக்கு தந்திருக்கிறார், தந்திரப்பட்டது என்று சொல்லி அதை சுதந்திரிக்க ஓடுகிற சந்ததி. ஜெபம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு தூபமாய் அனுதினமும் ஏறெடுக்கப்படுகிற நம்ம பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. Paul frequently 126 எடுத்து பாருங்க. Frequently Paul reveals the secret. 26 வசனம் பாருங்க. This message was kept secret for centuries and generation past, but now it has been revealed to God's people. தேவ ஜனங்களுக்கு இப்பொழுது அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். Praise the Lord. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு பேருக்கு இந்த சந்தோஷம் இருக்கு? இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இது வெளியரங்கமாக இருக்கிறது. இந்த காரியங்களை நாம் தேடி கண்டுபிடிக்கும்படியாய் கற்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு பேருக்கு தெரியும்? இந்த காலத்துல ஒரு தம்பியுடைய மொபைல் எனக்கு காமிச்சார். ஆனா இந்த மொபைல்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் சொல்லுங்க அப்படின்னா, நான் திரும்பி பார்த்துட்டு ஒரு சாதாரண நோக்கியோ போன் தான்ப்பா, இது என்ன இருக்க போகுது அப்படின்னு இதை ஆன் பண்ணி பாருங்க. இந்த போன் எவ்வளோ அப்படின்னு 3000 ரூபாய். சரி, நானும் அமுக்கி பார்க்குறேன், ஒன்றும் தெரியுது. இன்கமிங் பார்த்தேன், அவுட் கோயிங் பார்த்தேன், இன்பாக்ஸ் பார்த்தேன், அவுட் பாக்ஸ் பார்த்தேன், அவ்வளோதான். நமக்கு தெரியும், அவ்வளோதான். இந்த நாளை தவிர எதுவும் தெரியாது. அவன் என்ன தெரியுமா, உங்கள்கிட்ட எவ்வளோ பைபிள் இருக்குன்னு கேட்டான். நான் சொன்னேன் 110 பைபிள்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு. அவன் சொல்றான் ஆல்மோஸ்ட் 44 பைபிள் உள்ள இருக்குன்னு. 44 பைபிள் உள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அனுப்புப்பான. இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குமா. எங்க போற பக்கமெல்லாம் பைபிள் சீடி எடுத்து அதை போட்டு இதை போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக என்னுடைய மொபைல் வச்சிருக்கேன். எந்த பைபிள்ல எந்தெந்த கொட்டேஷன் என்ன வேணும், எந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு பட்டனை பிரஸ் பண்ண போதும். நான் சொன்னேன், இன்னைக்கும் 12 மணி வரைக்கும் முடிச்சு தேட வேண்டிய பொழுது அந்த மொபைலை கொடு. எத்தனை ரூபா 50,000 கொடுக்குறேன் கொடு. 3000 தான். ஆனால் உள்ள இருக்கிற சரக்குக்கு விலையே இல்லை. சொல்லுங்களேன். இப்ப இந்த சந்ததிக்குள்ள ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டவனால்தான் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படல, பட் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்க எல்லாத்தையும் பிடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதற்காக சொல்ல இந்த சந்ததிக்கு அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் எல்லாத்தையும் 44 பைபிளை கையில் வச்சுட்டே சுத்தலாம். நம்ம ஒரு பைபிளே தூக்கி சுத்த முடியல. விளங்கி கொள்ளுங்க, விளங்கி கொள்ளுங்க. இது இந்த பிள்ளை அந்த மறுபடியும் அவங்க ஊழியக்காரனா இல்லை, இது ஆர்டினரி பிசினஸ் மேன். எதுக்காக நான் சொல்றேன், அந்த கிருபை என்றைக்கு வெளிப்படுத்தப்படுகிறதோ அந்த கிருபை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் இவைகளை உங்களுக்கு அறிவித்ததினால இவைகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். அடுத்த காரியம் சொல்றாங்க. Paul claims that the secret had been hidden in the past but has now been revealed. ரோமர் 14:25 என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 14:25. ஆதி காலம் முதல் தீர்க்க தரிசன ஆகமங்களாலே வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கான இயேசு கிறிஸ்து பற்றிய என் சுவிசேஷத்தின்படி உங்களை சிறப்படுத்த வல்லவரும்
தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராய் இருப்பதற்கும் This doxology makes a very appropriate conclusion to Paul's letter and its arguments, repressing many of themselves found at the very beginning. ரோமர் 1 பாருங்க, 15 வரைக்கும் வாசிங்க, 1 எடுத்து வாசிங்க. முதல் வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். பிரைஸ் தி லார்ட். 3 காரியம் வருது. என்னது முதல்ல? என்னது? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவனும், conclusion, continuation, separation. Praise the Lord. இந்த 3 காரியம் வருது பாத்தீங்களா? சுவிசேஷத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டவனும், பிரித்து எடுக்கப்பட்டவன். இப்ப நம்ம வந்து நீங்க எங்க நிக்கிறோம்னா, நம்ம பிரித்து எடுக்கப்படலை இன்னும். We are not separated. Even we are in all the work. என்ன செய்றோம்? நம்ம தினம் பார்க்கிற வேலையில ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குகிறோம். நம்ம பிரித்து எடுக்கப்படலை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக இன்னும் நம்ம பிரித்து எடுக்கப்படல. மற்ற வேலையோடு இதையும் பார்க்கணும், அதோட இதையும் இணைத்துக் கொள்கிறோம். அதனாலதான் வாழ்க்கையில மேன்மையே இல்லை. ஏன் மேன்மை இல்லை நமக்கு? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தெரிந்து கொள்வது இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு எல்லா நீதியும் இருக்குது. ஏன் நம்ம அதை சுதந்திரிக்கல அப்படின்னா, we do the work along with that. கிறிஸ்துவையும் மற்றவைகளோடு இணைத்து பார்க்கிறோம். சொன்னாரு 6 நாளும் சம்பாதிக்க போவேன், 7வது நாள் சங்கடத்தோட போவேன். 7வது நாள் என்ன ஆகுது? போகணும், சண்டே கோயிலுக்கு போகணும். அது மண்டே நினைக்கிறோம் வேலைக்கு போகணும்னு. வேலைக்கு போனா சம்பளம் கிடைக்கும், சண்டே சபைக்கு வந்து என்ன கிடைக்கும்? உன் ஜீவன் கிடைக்கும். வேலைக்கு போறது சண்டே சர்ச்சுக்கு வந்தா உனக்கு ஜீவன் கிடைக்கும். வேலைக்கு போறது, மண்டே வேலைக்கு போறதுக்கு சண்டே வரணும். சொல்லுங்க சத்தமா. இது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை என்பது சொல்லுவாங்கப்பா, வாரத்துல ஒரு நாள் தான் லீவு. அந்த ஒரு நாள் என்ன செய்யறோம்? 10:30 மணிக்கு ஆரம்பிச்சா 12 மணி வரைக்கும் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கோம். சரியான ஃபேன் வசதி இல்லை, சரியான வென்டிலேஷன் இல்லை, சரியான கொஞ்சம் நெருக்கமா புழுக்கமா போய் உட்கார்ந்து எப்படா கதவை திறப்பாங்க ஓடி விளையாண்டு ஒரு சங்கடத்தோடு நாங்கள் வரோம் சபைக்கு. ஞாயிற்றுக்கிழமைகள்ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிறு முறுமுறுப்பு ஜாஸ்தி ஆயிடும். நீ ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு போகணுமா? பல நேரங்களில் நான் ஒண்ணு சொல்றேன், இது கடைசி நாளில் ஆராதனை, இது வாரத்தின் முதல் நாள். Praise the Lord. According to Bible, according to Jewish calendar, the Sunday is the first day of every Christian life. முதல் நாள்ல நீ தேவனுக்கு கொடுத்தாரா அந்த 6 நாள் நீ ஜீவனோடு வேலை செய்ய முடியும். Praise the Lord. சொல்லுங்க, இது கடைசி நாள் ஓய்வு நாள் அல்ல. 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாள் ஓய்வு இருந்தாலும் பைபிள் இருக்கு. பட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டே. நீங்க கேரளா பாருங்க, சண்டே தான் ஃபர்ஸ்ட் வரும், சாட்டர்டே கடைசியில் இருக்கும். அதனாலதான் நீங்க பல சபைகள் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆராதனை கிடையாது, சனிக்கிழமை ஆராதனை இருந்துச்சு. ஞாயிற்று பிரகாரம் சனிக்கிழமை ஆராதிப்பாங்க. ஏன்னு சொன்னா இது லாஸ்ட் 7th day is Saturday. பல சபைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சனிக்கிழமை ஆராதிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் டே, we are coming to first day. இது வாரத்தின் முதல் நாள், தேவனுக்கு என்று நம்மை அர்ப்பணிக்கிற நாள், தேவன் கிரியைகளை தொடங்கின முதல் நாள். தேவன் எல்லாவற்றையும் முடித்து 7ஆம் நாள் ஓய்வு இருந்தாலும் நமக்கு ஓய்வே இல்லை. வேதம் சொல்றது, இளைப்பாறுகிற காலம் இதுவரை, இனி வருகிறதா இருக்கு. இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கு. இது இளைப்பாறுகிற காலம் அல்ல, நீங்க உட்கார்ந்து ஓய்வு எடுக்கிற காலம் அல்ல. அப்படியே காலம் நீட்டி உட்கார்ற காலம். ஓடணும் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்காய் ஓடணும், கிறிஸ்துவுக்காய் உழைக்கணும், மற்றவர்களுக்கு இயேசுவை சொல்லணும். இதுதான் கடைசி காலத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் எனக்கும் நீ
இப்போ இன்னும் விளக்கமா சொல்லிக் கொடுக்குறேன், ஆழமான ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். 1 Corinthians 2:7 வாசிங்க. எபேசியர் 3:9 நீங்க வீட்டுல போய் வாசிங்க, நேரம் இல்லை, வாசிக்க வேண்டாம். 1 Corinthians 2:7 வீட்டுல போய் வாசிங்க. எபேசியர் 3:9 வீட்டுல போய் வாசிங்க. Paul does not mean by this that the good news is secret that has been to brought. He does the term from Jewish academic teaching, the term of academic teaching. Jewish term of teaching எப்படி கற்றுக் கொடுக்குறாருன்னா ரகசியங்களை அறிவதற்காக கற்றுக் கொடுக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்களில் ஜனங்க போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சபை முடிந்த பிறகு ஜனங்களுக்கு போதகர் சொல்லுகிற கருத்துக்கள் ஏதும் மாறுபட்டு இருந்தா அந்த கருத்துக்களை கவனமாக வைத்து இப்ப கேட்பாங்க, ஐயா இந்த நிமிஷத்துல இந்த மணி நேரத்துல இந்த எக்ஸாம்பிளுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த வார்த்தை என் இருதயத்துல ஏறல, அது எனக்கு அர்த்தம் விளங்கல, அதை கொஞ்சம் தயவு செய்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி வேத பாடல்களிடத்துல போவாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அவைகளை கேள்விப்பட்டு அவைகளை உட்கார வைத்து கற்றுக் கொடுப்பாங்க. இது ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக. இப்ப நீங்க ஜான் சாப்டர் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க நிக்கதோமு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். நிக்கதமஸ் அவருடைய வாழ்க்கையில் அவன் யார்? அவன் யூதருக்கு அதிகாரியும் வேத பாரகனும் தலைவனும் நல்ல ஒரு பொசிஷன் இருக்கிற மனுஷன் நிக்கதமஸ். அவன் ராத்திரியில இயேசுவை தேடி ரகசியமாய் வருகிறான். எதுக்கு வரான்? ஆசீர்வதிங்கன்னு கேட்க வந்திருக்கானா? எங்களுக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம், 2 மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன், யாரை முடிவு பண்ணலாம்? இல்ல. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், தொடங்கலாமா வேண்டாமா? இல்ல. எத்தனை நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன், என்னுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கா பாருங்க, அதுவும் இல்ல. எதுக்கு வரான்? வேதத்தை அறிந்து கொள்ள வருகிறான். இன்னைக்கு ஜனம் எதுக்கு வரான்? நம்ம கிட்ட ஒரு சீட்டு போடலாமா? ஒரு அம்மா என்ன கேட்கிறாங்க, சீட்டு போடலாமா பாஸ்டர்? சீட்டு போட்டா சண்டை அறிமுகம் போட்டு பைபிள் இருக்கு போடுங்க, ஏமாத்தி ஓடினா அது நான் அஷூரன்ஸ் பண்ண முடியாது. நல்லா அதை பார்த்து போடணும், சரிதானே? அதுக்கு ஒரு போன் கால், ஒரு அப்பாயின்மெண்ட், கார் ஓட்டிக்கிட்டு இருக்க அர்ஜென்ட்டா ஒரு போன் கால். என்ன நடக்குமானா, சீட்டு போடலாமா, என் வீட்டு பக்கத்து வருமா, சீட்டு பிடிக்கிறாங்க, போடணுமா பாஸ்டர்? ஏங்க அதுக்கெல்லாமா பாஸ்டர்? மாசம் 500 ரூபா சீட்டு. இங்கதான் உட்காந்துட்டு அம்மா, ஆமா யாரையோ சொல்றேன், அந்த அம்மா எனக்கு மட்டும்தான் தெரியும் யாரு. ஆனா போன் எடுத்துட்டு வாங்க, நீங்க பரவாயில்ல விடுங்க. இல்ல, ஒரு ஊழியக்காரன் நிக்கதோமு எது போனான்னு படிக்கல. நிக்கதோமு இயேசுவை இரவிலே கண்டு ராக்காலத்தில் இயேசுவிடத்துல வந்து, ரபி நீ தேவனிடத்திலிருந்து வந்தவன் எனக்கு நல்லா தெரியும், ஏனெனில் ஒருவனும் தேவன் அவரோடு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய முடியாது என்று அறிந்திருக்கிறேன். அறிந்த பிறகுதான் போய் கேட்கிறான். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். அப்ப உன்னோடு பேசுகிறவர் யார்? உன்னோடு பேசுகிறது யார்? இந்த சுவிசேஷம் உனக்கு எப்படி அறிவிக்கப்படுகிறது? The doctrine given by the person which is already confirmed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் நியமிக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியால் அங்கீகரிக்கப்பட்டு, திட்டமும் தெளிவுமாய் உனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால நீ அறிந்து கொள்ளலாம், இவர் தேவனுடையவர்கள் என்று. நீ தேவனுடையவர், இப்படி ஒரு கிரியைகளை செய்ய முடியாது என்று அறிந்ததினால நீ தேவனிடத்தில் வந்தவர்கள் அறிந்திருக்கிறேன். அடுத்த கேள்வி பாருங்க. ஏனெனில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நல்ல கவனிங்க, இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? நிக்கதோமுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்தும் இவன் தான் பிரசங்கிக்கிறது குறித்தும் ஒரு கான்ட்ரோவர்சி. தட் இஸ் மீன்ஸ் ஜூயிஸ் படிச்சோம்னா அகாலிபிட்டிக் சொல்லுவாங்க. அகாலிபிட்டிக் அப்படின்னு சொன்னா அன்கவரிங் ஆர் ரிவீலிங் என்று அர்த்தம். அன்கவரிங் அப்படின்னா மூடப்படாத, வெளிப்படுத்தப்பட்ட என்று அர்த்தம். அதுக்கான ஸ்பெல்லிங் வேணும் சொல்றீங்க. APOCA
L-Y-P-T-I-C. Apocalyptic. Okay. A-P-O-C-A-L-Y-P-T-I-C. Okay. The form is from the Greek word that means uncovering or revealing. என்ன சொன்னாங்க? Uncovering. நீர் தேவனுடைய மனுஷனாய் இருக்கிறபடினாலே நீர் வெளிப்படுத்தப்படுகிறவைகளும் நீ மூடி வைக்காமல் சொல்லுகிற பிரசங்கமும் என் இருதயத்தில் மிகவும் வாஞ்சையாய் நம்மை தேடி வந்திருக்கிறேன். Uncovering, revealing things. அதாவது சிலர் இருக்கிறதை இருக்கிறது போல, உள்ளதை உள்ளது போல தெளிவாக திட்டமாக ஜனங்கள் இருதயத்தில் சென்றடையத்தக்கதாக இந்த காரியங்களை நிக்கதோமு கேள்விப்படுகிறான், அறிகிறான். ஆகையால ராத்திரியில இயேசுவை பார்க்க வரான். அந்த என்ன கேட்கிறாரு? சீக்கிரம் வாசிங்க. John chapter 3. ராத்திரியில இயேசு வந்து, ரபி, நீ தேவனுக்கு வந்த போது இல்ல, அது அடுத்து வாசிங்க. ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாய் கருவில் எவ்வாறு பிரவேசித்து பிறகு கூடுமோ என்றான். பாருங்க, மூணாவது வசனம் பாருங்க. Jesus replied, I tell you the truth, unless you are born again, you cannot see the kingdom of God. அங்க மூணு காரியத்தை பார்க்கிறோம். worship, workshop, willingness. worship, workshop, willingness. மூணு காரியம் இருக்காங்க. இவன் தேவனை ஆராதிக்கிறவன். ஓகே. நிக்கதேமு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கதேமஸ் was highly respected Jewish Pharisee. Okay, Jewish Pharisee. ரெண்டாவது, one of the prominent members of the High Council. Right? மூணாவது, who appears to have become a convert of Jesus. He is mentioned only in the Gospel John. அவன் யாருமே? High Council. அவன் நினைச்சானா யாரு வேணாலும் என்ன வேணாலும் செய்ய முடியும். அவன் ராத்திரியில இயேசுவிடத்துல வந்து இவன் கேட்கிறான் என்று சொன்னா, ரபி. Okay, after dark one evening he came to speak with Jesus. Rabbi said, well, we all know that God has sent you to teach us. என்ன சொல்றாங்க? தேவன் எதற்காக அனுப்பி இருக்கிறாரு? எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். எதுக்கு வரான்? ராத்திரியில கதை வந்திருக்கான். நீ தேவ தமிழ் இல்ல, வேற பைபிள் இருக்காது. பாரு, எடுத்து பாருங்க. இருக்கா? வேற பைபிள் இங்கிலீஷ் பைபிள் வாசிப்பாங்க, இருக்காது. இங்கிலீஷ் பைபிள் வாசிங்க. Now there was a man of the Pharisees. Two was after dark one evening. He is a member of Jewish ruling council. He came to Jesus at night and said, Rabbi, we know that you are a teacher who has come from God. பாருங்க, இங்க தமிழ், இங்க இங்கிலீஷ் பைபிள்ல இன்னொரு இங்கிலீஷ்ல we all know that. எங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரிந்திருக்கிறது. என்ன தெரிஞ்சிருக்கு? That God has sent you to teach us. Your miraculous sign or evidence that God is with you. நீ தேவனால் அனுப்பப்பட்டவர், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்றும் நீ செய்கிற அற்புதங்களினாலே தேவன் உம்மோடு கூட இருக்கிறார் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்ன ஒரு அழகான ஒரு காரியம் பார்த்தீங்களா? இது ஒரு அழகான ஒரு காரியம். அப்போ உங்க வாழ்க்கையில உங்களை குறித்து ஜனங்க என்ன செய்யணும்? உங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் அனுப்பினார் என்றும் நீங்கள் செய்கிற கிரியைகள் தேவன் உங்களோடு இருப்பதினாலே விளங்குகிறது என்றும் ஜனங்கள் சொன்னாதான் கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிரதிபலிக்க முடியும், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்க முடியும். நம்மகிட்ட நல்லா பேசுறவங்களோட சந்தோஷத்தையும் பிடிக்காதவங்க மேல வெறுப்பையும் காண்பிப்பது கிறிஸ்தவம் அல்ல. It is not a Christianity. It never reveals that. அப்ப நிக்கதேமு வாழ்க்கையில அவன் இயேசுவை பார்க்கிற பொழுது அவன் கண்டுகொண்ட உண்மை என்ன? இந்த இயேசு
எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர். He's a teacher. இல்லையா? Teaches all things. We all know that. God has sent you to teach us. தேவன் உங்களை அனுப்பினது எங்களுக்கு கற்றுக் கொடுக்க. எதை கற்றுக் கொடுக்க முடியா? ரட்சிப்பை கற்றுக் கொடுக்க முடியும். அதற்காக தான் ரட்சிப்பை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறாரு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கலைன்னா ராஜ்யத்துக்கு போக முடியாது. As a teacher, teaching at exact point. A teacher teaching exact point. பாருங்க, what do you mean? Explained Nicodemus, how can an old man go back into his mother's womb and be born again? Jesus replied, I assure you, no one can enter the kingdom of God without being born of the water and the Spirit. Humans can reproduce only human life, but the Holy Spirit gives birth to spiritual life. So, don't be surprised when I say you must be born again. The wind blows wherever it wants, just as you can hear the wind but can't tell where it comes from or where it goes. So, when you can explain how the people are born of the Spirit, ஆவி பிறப்பது ஆவியாக இருக்கும். காற்று எப்படி வீசுது, இந்த காற்று இப்படி வீசிட்டு போய் எவ்வளவு தூரம் போக போகுது, எங்க போக போகுது, எவ்வளவு வீச போகுது சொல்ல முடியாது. அதே போல ஆவியில பிறக்கிறவன் அப்படியே இருக்கிறான். ஆவியில பிறக்கிற வாழ்க்கைய யாராலும் சொல்ல முடியாது, யாராலும் அறிய முடியாது. ஏன் அறிய முடியாது? இது born of spirit. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியில பிறப்பது ஆவியாக இருக்கும். கடைசி ஒரு வாசிங்க, கொலோசியர் முதல் அதிகாரம் 24-25 வாசி. உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகள் நிமித்தம் சந்தோஷம் அடைந்து என் மாம்சத்தை நிறைவேற்றுகிறேன், தலைமுறைகளுக்கும் ரகசியமாகிய தேவ வசனத்தை உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். அப்படி வந்து போமா? Thank you, Jesus. கர்த்தநாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தநாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்ளி.
Thank you, Lord. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த இடத்தை நீர் ஆட்கொண்டதற்காய், இந்த இடத்திலே இறங்கி வந்ததற்காய் நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீர் அற்புதமானவராய், போதுமானவராய், அதிசயம் செய்தவராய், அற்புதம் செய்தவராய், நன்மை செய்தவராய், இப்பொழுது நீர் கிரியை நடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. Thank you, Lord. பிள்ளைகளை போட்டு அரவணைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும், சகல நன்மைகளால் திருப்தியாக்கும். வந்தவர்கள் ஒருவராகிலும் வெறுமையாய் செல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு, தெளிந்த மனதோடு, திட்டத்தோடு, தீர்மானத்தோடு, இது எங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ரகசியம் என்று புரிந்து கொண்டு உமக்கு ஊழியம் செய்ய ஊழியக்காரர்களாய், ஊழியக்காரிகளாய் பிள்ளைகளை கூட கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போவதற்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விடையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே.